வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை வந்து எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் கடந்து தான் போயிட்டுருக்கீங்க. ஏன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் பேசுகிறதும் தவறாக இருக்கா என்னென்னு தெரில. கரூரில் வந்து 31 பேருக்கு வேலை கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சமூக வலைதளத்தில் வந்து இவ்வளோ ஃபோர்ஸாக பேசுகிறீங்களே. டிஎன்பிஎஸ்சில் நடராஜ தலைவராக இருந்தார். அவர் என்னென்ன ஊழல் பண்ணாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரும்போது அந்த பேனாவில் பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பென்சிலில் தான் வந்து ஆன்சரை வந்து டாட் பண்ணணும். டாட்னா அந்த ஆன்சரை வந்து அப்படியே கரெக்டாக அப்படியே கோட்டு டாட் பண்ணி விடணும். அதை அவங்க கட்சிக்காரங்களுக்கு யார் யார் என்னென்ன நம்பரில் இருக்காங்களோ அதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டு அதனால் கமிஷன் வாங்கி அந்த ப்ராடக்ட் பத்திரம் பண்ணதுனால தான் அது கோர்ட்டில் வந்து கேஸு போட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கீங்க, பென்சிலில் பண்ணக்கூடாது, பேனாவில் தான் அதை டாட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேனாவில் வந்து அந்த ஆன்சர் வந்து இது பண்ணணும் சொன்னாங்க. அதையும் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சீட்டையே மாற்றிடுவாங்க. அவர் மேலே கேஸ் நடந்துச்சு, அது என்னன்னு தெரில இன்ன வரையும். ஏன்னா 2 பேருமே தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால் போட்டு அதை இது பண்ணிட்டாங்க. நீ நம்ம கட்சிக்காரங்க இவ்வளோ தருவாங்க, அது எனக்கு இவ்வளோ பார்ட்டி ஃபண்டு கொடுத்துருங்க, சரி பார்த்துங்க அப்படின்பா. அப்போ இப்போ நீங்கள் கரூர் பிரச்சனையை பற்றி பேசுகிற நீங்கள் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்தோம்ல, எழுதுகிறோம்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ இத்தனை பேரை முட்டாளாக்கியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இவ்வளோ பேரையும் முட்டாளாக்கியிருக்காங்க. அது தெரியாமல் சும்மா வேலை போட்டு கொடுத்துறாங்க. எதான் பேசுறிய? இத்தனை பேரையும் முட்டாளாக்கி உங்களை எழுத வச்சு முட்டாளாக்கி அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆளுக்கு தான் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி இந்த நடராஜ் மேலே கேஸு போட்டாங்க. அது என்ன ஆணிச்சுனே தெரில. ஏன்னா 2 பேரும் மாற்றி பண்ணாலும் அது என்ன ஆணிச்சுனே தெரில. அது மாதிரி ஆகாமல் தெளிவான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. சும்மா போட்டு இந்த கரூர் பற்றி இதை பற்றி கேளுங்களேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் நாங்கள் இத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கமே, இத்தனை பேர் 31 பேருக்கு வேலை போட்டு கொடுத்தீங்களா, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களே. சும்மா எழுதிவிட்டு முட்டாள்தனமாக போயிட்டுருக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சரிங்களா? நன்றி, வணக்கம்.